அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ஏ ரேணுகா, ரேணுகா. ரகு ப்ளீஸ், ரகு ப்ளீஸ் தயவு செஞ்சு போ. நம்ம விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்டா போயிடும். பயப்படுறியா சுடர்? அன்னைக்கு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, போலீஸ்க்கு போன சொன்ன அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த. ஹலோ, அந்த சுடர் எங்க போனா? உன்னோட அந்த வீரம் எங்க போச்சு? தப்புதான். அத பின்வளைவை யோசிக்காம நான் பேசினது தப்புதான். என்ன மன்னிச்சிரு ரகு ப்ளீஸ். ரகு வெளிய போ ப்ளீஸ். நீ இப்படி கெஞ்சறது தவிக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ரேணுகா கதவை திற. ரேணுகா இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? இந்த பயம்தான் எனக்கு எப்பவும் பிடிக்கும். இந்த பயத்தோட சொல்லு, பணம் கேட்டனே என்னாச்சு? சத்தத்தையே காணோம். திறக்க போறியா இல்லையா? ரகு மெதுவா 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 பேசு ரகு. நான் என்ன கரன்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், சொன்ன உடனே எடுத்து கொடுக்கறதுக்கா? மனசு இருந்துச்சுன்னு வை, மார்க்கம் வந்து மார்க்கம் காட்டுவாரு. ரகு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நினைச்சப்பெல்லாம் பணம் கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. இந்த வீட்ல 1000 ரூபாய்ங்கிறது பெரிய விஷயம். ப்ளீஸ் ரகு போ. ஓ, கதவை திறக்க போறியா இல்லையா? இப்போ நீ ஏ ரேணுகா, இல்ல நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணுவா. ரேணுகா கதவை திற, சொல்றத கேளு. ரகு ப்ளீஸ் போ போ போ. கதவை திறந்து விட்டுட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ரேணுகா, ஏ ரேணுகா இருக்கே இல்லையா? ரகு உள்ளே கட. எனக்கு என்ன, நான் திறக்க மாட்டேனே. ரகு ப்ளீஸ். ஏ இங்க பாரு, வெளியில வந்தேன்னு வையே, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மண்டைய உடைச்சிடுவேன் சொல்லிட்டேன். நான் திறந்தா தானே நீ வெளியே வருவ. ரகு ப்ளீஸ் போ, ப்ளீஸ் போ, ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் செய்யறேன். இப்போ நீ கிளம்பு போ ப்ளீஸ் ரகு. ரேணுகா, ஏ ரேணுகா கதவை திறக்கறியா இல்லையா? கதவை உடைச்சிட்டு வெளியே வந்துருவேன். இப்ப திறக்க போறியா இல்லையா? ஏய் ரேணுகா, ரகு போ ப்ளீஸ். ரகு ப்ளீஸ் போ. உன்னை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், போயிடு. ஏ ரேணுகா. பணம் தரேன், கண்டிப்பா தரேன். இப்ப போ, இப்ப போ. தட்ஸ் குட். இப்பதான் நீ வெரி குட் கேர்ள். இந்த பயம் எப்பவும் இப்படியே இருக்கணும். நான் ஃபோன் பண்ணா உடனே நீ பேசணும். ஓகே? பேசுறேன் பேசுறேன் பேசுறேன். ரகு ப்ளீஸ். ஏய் கதவை திறந்து விடுறீ. போ 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 ரகு. ரேணுகா கடைசி தடவையா சொல்றேன், கதவை திறக்க போறியா இல்லையா? ஏய் ரேணுகா, ரேணுகா. ஏய் ஒன்னு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கண்ணத்துல வச்சேன்னு வையேன், 2 கண்ணமும் பழுத்துரும். உனக்கு தான் பழுத்துரும். நான் தானே டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன், நீ தானே டிஸ்டர்ப் பண்ண. இப்படி எல்லாம் பண்ணாத. குட் பாயா இருக்கணும், ஓகேயா? அப்ப நான் பூட்ட மாட்டேன். சரி மனேகர், என்ன உனக்கு புளியங்க வேணுமா? அப்பாடா. இல்ல எனக்கு இதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. அவளும் பார்க்கணும் இல்லையா? நீங்க பையனோட போட்டோவை அனுப்பி வைங்க, மத்த டீடைல்ஸுமே அனுப்புங்க. நான் அவளோட போட்டோவை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஆமால, நீங்க தான் அவளை பாத்திருக்கீங்கல்ல. அவகிட்டயும் கொஞ்சம் பேசணும்ல. அவகிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு ஈவினிங் கூப்பிடுறேன், சரிங்களா? ரஞ்சி, ரஞ்சி. கூப்பிட்டீங்களா ராஜிமா? இங்க வா. என்ன ராஜிமா? உட்காரு. என்ன பாட்டு கேட்டுட்டு இருந்தியா? நீ வீட்லயே உட்காந்து இப்படி 24 hours பாட்டு கேட்டுட்டே இருந்தா உன் வாழ்க்கையில எல்லாம் சரியாயிடுமா? உன் ஃபியூச்சரை பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்க? ஃபியூச்சரா? ஃபியூச்சர் என்ன ராஜிமா ஃபியூச்சர்? இப்ப எனக்கு என்ன குறைச்சல்? எல்லாமே நல்லதானே போயிட்டு இருக்கு. இப்படியே போட்டுமே. இப்போ இந்த நிமிஷம் வாழ்ந்தமா, சாப்பிட்டமா, பாட்டு கேட்டுமா, தூங்கணுமா,
அதானே நிஜம். நிஜம்னு தெளிவா தெரியாத ஒண்ணுக்கு ஃபியூச்சர்னு பேர் வச்சா எல்லாம் நல்லா நடந்துருமா என்ன? அப்படிலாம் இல்ல ரஞ்சி. நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு 1000 இருக்கட்டுமே, நகை, பணம், கௌரவம், அந்தஸ்து, சொத்து எல்லாமே இருந்தாலும் கூட அவ கூட காஃபி குடிக்கிறப்ப பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் அவ புருஷனா இருந்தா அவ ரொம்ப லக்கி. இங்க பாருங்க ராஜிமா, ஒரு பொண்ணுக்கு ஃபியூச்சர் அப்படிங்கறது கண்டிப்பா கல்யாணம் இல்ல. ஏன் நீங்க சந்தோஷமா இல்லையா? கூட காஃபி குடிக்கிற ஆளு நம்மள புரிஞ்சுக்காதவனா இருந்தா குடிக்கிற காஃபியும் நல்லா இருக்காது, வாழ்க்கையும் நல்லா இருக்காது. இங்க பாருங்க ராஜிமா, உங்க கூட இருக்கிறதே நிம்மதியா இருக்கு. வேற எதை பத்தியும் நான் இப்ப யோசிக்கிறதா இல்ல. ரஞ்சி, நில்லு. உன் லைஃப்ல முடிவெடுக்க வேண்டியது நீதான். ஆனா நீ அந்த முடிவை எடுக்கணும்னு சொல்ல வேண்டியது நான். உங்க அம்மா கூட இருந்திருந்தா இதுதானே சொல்லிருப்பா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதுக்குள்ள எப்படியாச்சும் உனக்கு கல்யாணமே பண்ணி முடிச்சிருப்பா. இல்ல, இப்ப உங்க பிரச்சனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல அம்மா கூட இல்லாம இருக்கிறதா? இங்க பாரு ரஞ்சி, நீ என்ன நம்பி ஏன் கூடவே இருக்க. இன்னைக்கு வேணா உனக்கு இது ஓகேவா தெரியலாம். எல்லா வசதியும் உனக்கு இங்க இருக்கு. ஆனா உன்னோட லைஃப செட்டில் பண்ணாம நான் மட்டும் இருந்தேனா நாளைக்கு இந்த ஊரே என்னதான் தப்பா பேசும். ஊர் என்ன பேசினா என்ன ராஜிமா? நீங்க என் அம்மா எனக்கு பண்றதை விட நல்லதுதான் செய்வீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு அது எப்போ இல்லாம போகுதோ அப்போ உங்ககிட்ட வந்து ராஜிமா எனக்கு இப்ப உடனே மாப்பிள்ள பாருங்க, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றேன். ஓகேயா? சரி, ஒருவேளை உன்னோட 60 வயசுல நீ அதை கேட்டா நான் என்ன செய்ய முடியும்? உனக்குன்னு ஒரு மேரேஜ் லைஃப உருவாக்கி கொடுக்கறது என்னோட கடமை ரஞ்சி. உன் அப்பா அம்மாவை கூட ஒதுக்கி வச்சுட்டு ஏன் கூடவே நிக்கிற. இத மட்டும் நான் உனக்கு செய்யலன்னு வச்சுக்கோயேன், அது பெரிய தப்பாயிடும். ஏன் மனசாட்சிக்கே நான் பதில் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கோ ரஞ்சி. இத பாரு ரஞ்சி, என்ன பாருன்னு சொல்றேன்ல. ஏய், இப்ப எதுக்கு நீ கண் கலங்குற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓபனா சொல்லு. இனிமே அத பத்தி பேச என்ன இருக்கு ராஜிமா, விடுங்க. ஏன் இப்படி பேசுற? என்னமோ பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து முடிச்ச மாதிரி பேசுற. இத பாரு, இப்ப கூட எதுவும் லேட் ஆகல. உனக்கு வயசு இருக்கு, புரியுதா? உங்களாலதான் புரிஞ்சுக்க முடியல ராஜிமா. உங்களுக்கே நல்லா தெரியும் விஜய் மாமா என் வாழ்க்கையில எவ்வளவு ஸ்பெஷல்னு. சின்ன பிள்ளையில இருந்தே மாமாவை தான் கட்டிக்க போறோம்னு ஆசைப்பட்டே மனசுல அவ்வளோ லவ் வச்சிருந்தேன். அம்மாவும் ரேணுகா செத்த உடனே எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்பினாங்க. அந்த மல்லி வந்தா எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கோன்னு மாமாவே சொன்னாரு. ஆனா அவர் இடத்துல என்னால வேற யாரையுமே வச்சு பார்க்கவே முடியல. நான் என்ன பண்றது? என்ன கூட நான் சரி பண்ணிப்பேன், ஆனா என் மனசை என்னால சரி பண்ண முடியலையே. அவரு கூட மனசார நான் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். என்னால மாமாவை தவிர இன்னொருத்தர என் லைஃப்ல யோசிக்க கூட முடியாது. என்ன விட்டுருங்க ராஜிமா. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அவன் 1க்கு 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கான். நீ என்னமோ அவன மனசுல நினைச்சுக்கிட்டேன்னு உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்க போறியா? இல்ல ராஜிமா, என்னால வேற யாரையும் என் புருஷனா யோசிக்க கூட முடியல. இத பாரு, அதெல்லாம் நாம மனசு வச்சா எல்லாமே முடியும். உன்னெல்லாம் இப்படியெல்லாம் விட்டுற முடியாது. உனக்கு நான் நல்லதுதான் செய்வேன், நீ நம்புறியா இல்லையா? சாமியே மணி அடிக்க வச்சுட்டாரு பாரு. ரஞ்சி, உனக்கு பரமேஸ்வரன் அங்கிள தெரியும்ல? அவரோட பையன் உன்னை பார்த்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வீட்டுல சொல்லிருக்கானா. அவங்களும் என் கூட பேசினாங்க. இப்ப பையன் போட்டோ அமைச்சிருக்காங்க, நீ பாரு. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான். இந்த புடி பாரு. நீ பார்த்துட்டு தாராளமா வேண்டான்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த ப்ரொஃபைலையும் போட்டோவையும் பார்த்துட்டு சொல்லு.
சாரி ராஜிமா, அத பார்த்தாலும் பார்க்காட்டியும் என் பதில் ஒன்னே ஒன்னாதான் இருக்கும். சரி, ஒரு டீல் வச்சுப்போமா? இத மட்டும் பாரு. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு. உனக்கு மாப்பிள்ள பாக்குறதையே நான் விட்டுடுறேன். சரியா? ஏன் இத பத்தி பேசுறத கூட விட்டுடுறேன். போதுமா? பாரு. ராஜிமா, நீங்க 100 மாப்பிள்ளை போட்டோ கொடுத்தாலும் நான் எல்லாத்தையுமே பிடிக்கலன்னு தான் சொல்ல போறேன். எவ்வளவு சொல்றேன், கேட்க மாட்டீங்களா? எதுக்கு 100? இது ஒன்ன மட்டும் பார்த்துட்டு சொல்லுன்னு தானே சொல்றேன். இத பாரு, இந்த மாப்பிளைய பார்த்தா கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். உன் ராஜிமா இவ்ளோ சொல்றேனே, நீ கேட்க மாட்டியா? அப்படி இல்ல ராஜிமா, நான் எப்படியும் பார்த்துட்டு வேணான்னு தான் சொல்ல போறேன். உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். வேணா கொடுங்க, உங்க ஆசைக்கு பார்த்துட்டே பதில சொல்றேன். என்னடி சரியான முட்டாளா இருக்க? இத பாரு, விஜய் என் தம்பி தான், இல்லன்னு சொல்லல. அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாம இருக்க போறேன்னு சொல்ற? உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தியிலே ஏறாதா? ப்ளீஸ் ராஜிமா, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன் முடிவு இதுதான். விஜய் மாமாவை தவிர வேற ஒருத்தரை என்னால நினைக்க கூட முடியாது. இன்னைக்கு இல்ல, நீங்க சொன்னீங்களே ஃபியூச்சர், அதுலயும். ஏன் நான் செத்தா கூட, அதுக்கப்புறமும் கூட. சாரி ராஜிமா. ஏய், சிஸ்டர் சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம். இது இவரோட ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு டாக்டர் ஆபரேஷன் ஷெட்யூல் பண்ணிருக்காரு. ஓகே. நீங்க இன்னும் அமௌண்ட் பே பண்ணலையா? கட்ட சொல்லிருப்பாங்களே. சிஸ்டர், 10 மணிக்கு தான் பேங்க் திறக்கும். நான் கட்டிடுறேன். சரிங்க சார், அமௌண்ட்டை கட்டி ரிசிப்ட கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அப்போதான் ஆபரேஷன் தியேட்டரை ரெடி பண்ண முடியும். என்ன சிஸ்டர் பேசுறீங்க? கட்டாமல ஓடி போயிட போறோம். ரிசிப்ட் கொடுத்தாதான் ஆபரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணுவோம்னு சொல்றீங்க? மேடம், அப்படின்னு நான் சொல்லல. ரிசிப்ட வாங்கி ஃபைல் பண்ணிட்டு தான் ஆபரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணணும்னு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நாங்க ஃபாலோ பண்ண முடியும். நீங்க சொல்றது அப்படி இல்லீங்களே. ஏய் மல்லி. மேடம், பொதுவா ஆபரேஷனுக்கு முந்தின நாளே அட்மிட் ஆக சொல்லிடுவோம். அமௌண்ட்டும் பே பண்ண சொல்லிடுவோம். நீங்க கட்டாம நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. சாரி சிஸ்டர், கோவப்படாதீங்க. நீங்க மத்த ப்ரொசீஜர்ஸ பாருங்க. கோவப்படல சார், மேடம் கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன். மேடம், பேஷண்ட்டுக்கு இசிஜி பிபி எல்லாம் செக் பண்ணனும். உள்ள கூட்டிட்டு வாங்க. உள்ள கூட்டிட்டு போங்க. பேங்க் மேனேஜர் தான் கால் பண்றாரு. ஹலோ சார். ஹலோ, எங்க இருக்கீங்க? சார் குட் மார்னிங் சார். நாங்க வந்துட்டு தான் இருக்கேன். இல்ல மிஸ்டர் விஜய், உங்க ப்ராப்பர்ட்டி கோர்ட்ல லிட்டிகேஷன்ல இருக்கே. சார் அப்படியெல்லாம் இருக்க சான்ஸே இல்லையே. ராஜேஸ்வரிங்கிறது யாரு? அது என் சிஸ்டர் தான். அவங்க தான் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. சார் இது ரொம்ப அநியாயம் சார். அது என்னோட ப்ராப்பர்ட்டி சார். ஏதோ கிஃப்ட் டீட காட்டி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சார். அவ போவா சார்? அடுத்தவங்க சொத்துக்கு ஏன் இப்படி அலையறானே தெரியல சார். சார் இப்ப நாங்க வந்துகிட்டு இருக்கேன் சார். சாரி மிஸ்டர் விஜய், அவசரம் இல்ல. நீங்க வரக்கூட வேண்டாம். ஏன்னா உங்க லோனை ப்ராசஸ் பண்ண முடியாது. நீங்க அப்புறமா கூட வந்து டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சார் என்ன சார் இது? நேத்து வரைக்கும் லோன் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்போ கடைசி நிமிஷத்துல தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? பணம் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்றாங்க சார். ஐ எம் சோ சாரி. உங்க நிலைமை புரியுது. ஆனா நான் என்ன சார் பண்ண முடியும்? லீகல் அட்வைஸ் ஒப்பீனியன் இல்லாம என்னால லோனை சாங்ஷன் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிடும் சார். நான் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்க சேஃபா இருக்கும். நீங்க அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. சார் சார் என்னங்க, என்ன சொல்றாங்க? தம்பி, பணம் தர முடியாதுன்னு சொல்றாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. ஐயோ, டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள பணம் கட்டுன்னு சொல்றாங்களே. அப்படின்னா ஆபரேஷன்? ஐயோ கடவுளே, என் புருஷன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அண்ணி அமைதியா இருங்க. என்னங்க, முடியவே முடியாதுன்னு சொல்றாங்களா?
ஏன் இன்னும் ஒரு தடவை கேட்டு பாருங்களேன். இல்ல மல்லி, அந்த ராஜேஸ்வரி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கலாம். அதனால லோனை சாங்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப என்னங்க பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல மல்லி. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். ஐயோ, என் புருஷன் பொழைச்சிருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். அது நடக்காமையே போயிடும் போல இருக்கே கடவுளே. நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? அழாதீங்கக்கா. மல்லி, அவங்கள கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. இந்த விஷயம் உன் அண்ணனுக்கு தெரிய வேணாம். நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன். இப்போ ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்கன்னா பணம் வாங்கிட்டு வர போயிருக்காங்கன்னு சொல்லு. இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இது என்னோட உழைப்புல நான் உண்டாக்குனது. இதை எப்படி நான் எடுத்துக்கிறேன்னு நீ பார்க்க தான் போற. உன் திமிருக்கு நீ அழிய போறது நிச்சயம். ஆனா இனிமே நீ என்னால அழிய போற. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். எவ்ளோ திமிரு இருக்கணும் அவனுக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு 50,000 கூட அவனால அரேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு கூட வர்த்து இல்லாதவன் நான் கொடுத்த பணத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லி அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். இவனெல்லாம் நம்பி எவன் பணம் கொடுக்கறான்னு நானும் பாக்குறேன். நம்ம அண்ணன் செத்தா கூட பரவாயில்ல, ஆனா மாமாவுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட நல்ல எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு அந்த மல்லி யோசிச்சிருப்பா ராஜிமா. அதான் அவ சலங்க கட்டி விட இவரை யோசிக்காம இங்க வந்து ஆடிட்டு போறாரு. இனிமே எங்க வந்து ஆட போறான்? இந்நேரம் மேனேஜர் பேங்க்ல இருந்து அவனுக்கு போன் போட்டிருப்பாங்க. இனிமே விஜய் எவன் கால்ல விழறான்னு நானும் பாக்குறேன். மாமா, வாங்க மாமா, உள்ள வாங்க. என்ன விஜய், அரைகுறையா திட்டிட்டு போயிட்டியா? இன்னும் திட்டுறதுக்கு ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? ஏதாவது சொல்ல மறந்துட்டியா? மாமா, ராஜிமா சும்மா ஜோக் அடிக்கிறாங்க. நீ பணம் தரேன்னு சொன்னல, வாங்கிக்கலான்னு தோணுச்சு, யோசிச்சு பார்த்தேன். பாருடா, பணத்தை நான் எடுத்து நீட்டியும் எனக்கு பெருசா சவால்லாம் விட்டுட்டு போன. இப்ப வந்து பணத்தை கொடுன்னு சொல்ற. நீ வேணும்னு நினைச்சா நான் குடுக்கணும், நீ வேணான்னு சொல்லிட்டு போனா உன் பின்னாடியே வந்து இந்தாடா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சியா? இங்க பாரு, உன்கிட்ட விட்ட சவாலை விட என் கௌரவத்தை விட ஒரு உயிரை காப்பாத்துறது எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கையோட அர்த்தம் புண்ணியம் எல்லாமே இன்னொரு உயிரை காப்பாத்துறது தான்னு அப்பா சொல்லுவார்ல, அத மறந்துட்டியா? அப்பப்பப்பா, அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டே நாளையே சொல்றியா? இத பாரு, நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் விட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ யாருங்கிறதையே எனக்கு மறந்து போயிரும். அன்னைக்கு பணம் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனப்ப இந்த பாவம் புண்ணியம் கணக்கெல்லாம் எங்க போச்சு? அன்னைக்கும் உன் மச்சான் பாவமா சாகதானே கிடந்தான். என்னடா தம்பி, பேங்க்காரன் லோன் இல்லன்னு விரட்டிட்டானா? நீ வந்து இங்க ஆட்டம் போட்டுட்டு போன பத்தியா? அப்ப நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன். அதனாலதான் நானும் கொஞ்சம் இறங்கியே வந்தேன். ஆனா வீட்டை காலி பண்ணுன்னு ஒரு வாரம் டைம் கொடுத்த பாரு, அங்கதான் சீனையே நான் ரிவர்ஸ் பண்ணேன். இப்ப உன்னால என் சுண்டு விரல கூட அசைக்க முடியாது. இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டா அட்லீஸ்ட் உனக்கு மரியாதையாவது மிஞ்சும். நான் உன் மரியாதை எதிர்பார்த்தீங்க வரல. சட்ட ரீதியா போராடி எல்லாத்தையும் உன்கிட்ட போராடி என்னால எடுத்துக்க முடியும். ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. அங்க ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு. இந்த காசு பணம் சொத்து எல்லாத்தையும் விட ஒரு உயிர் விலை மதிப்பே இல்லாதது. வேணும்னா எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. இனிமே ஒரு சின்ன துரும்ப கூட உரிமை கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். தயவு செஞ்சு அந்த பணத்தை கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்து. உன்னை பார்த்தா கூட பாவமா தான் இருக்கு. எவ்வளவு கம்பீரமா இருந்த என் தம்பி எவ்வளோ ஒரு அன்னக்காவடிக்காக ஓசியில பணம் கேட்டு கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டான்னு நினைக்கிறப்ப அவமானமா இருக்கு.
ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.